பெரியவா திருவடிகளே சரணம். நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப சிரத்தை எடுத்து செய்கிறாங்க. ஆனால் இப்போலாம் எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பெண் பிள்ளைகளுக்கும் இருக்குது, ஆண் பிள்ளைகளுக்கும் இருக்குது. அதனால் அவங்களால சீக்கிரமாக திருமணத்தை நடத்தி வைக்க முடியல. வயசாகிட்டே போயிடுறது. இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம்? ரொம்ப எளிமையான வழி இந்த பதிவில் கொடுத்துருக்கோம். என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பெற்றோர்கள் எல்லாருக்குமே நம் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னா ஒரு சோகம் இருக்கும். நம்ம அவங்க கூட படிக்கிறவங்க, அவங்கள விட சின்னவங்க, இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ, நம்ம பிள்ளைக்கு ஆகலையே அப்படிங்கிறது. பார்க்குறவங்கெல்லாம் கேட்பாங்க, என்ன பண்ணுறீங்க, இன்னும் பிள்ளைய வச்சுக்கிட்டு இன்னும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. இப்போ இதெல்லாம் கேட்கும்போது அந்த பெற்றோர்களுக்கு தன்னாலே ஒரு ஒரு ஆதங்கம் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும். இது சரி செய்யறதுக்கு ஒரு ரொம்ப எளிமையான வழி. அவங்க என்ன ராசியாக இருக்கட்டும், எந்த விதமான நட்சத்திரமாக இருக்கட்டும், இது எல்லாருமே செய்து பலனடைந்த வழியை தான் உங்களுக்கு சொல்கிறோம். ரொம்ப எளிமையான வழியும் கூட. கல்யாணமாகாத பையனோ பொண்ணோ யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்க கையால் ஒரு 15 நாளைக்கு 5 பேருக்கு முழு சாப்பாடாக வாங்கி தண்ணி பாட்டிலோட கொடுக்கணும். அதுவும் வயதானவர்களுக்காக கொடுக்கணும். ரொம்ப வயதானவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 பேருக்கு செஞ்சால் கூட போதும். ஒரு 15 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் எல்லாம் தானாக விலகிறத உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் தேடி தேடி போய் ஜாதகம் கொடுத்தது போக உங்கள் வீட்டை தேடி ஜாதகம் வரும். ரொம்ப எளிமையான வழி. ஒரு 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 நம்பிக்கையோட நீங்கள் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நம்ம தானம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்கு செய்யறது நம்மளுடைய கடமை, அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது நம்மளுடைய கடமைன்னு நினச்சி ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு கெட்டி மேளம் கொட்டும். ரொம்ப எளிமையானவை. மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கவலைகள் எல்லாம் பறந்தோடி விடும். ரொம்ப எளிமையான வழி. செய்து பலனடையுங்கள். மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிய வேண்டியது. அதனால் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய பிரச்சனையும் கூட எல்லாருக்கும் பகிருங்கள். செய்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.